ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா எங்களது தமிழ் மன்னன் எல்லாளனுடைய சமாதி அமைந்துள்ள இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு பின்னால் ஒரு இடம் தெரியுது பாருங்க, ஒரு தூவி மாதிரி. அந்த இடம்தான் வந்து எல்லாளன் சமாதியாக கருதப்படுது. நாங்கள் அந்த தூவிக்கு கிட்ட வந்தோடனே கடும் மழையும் புயல் மாதிரி காத்தடிக்கவும் வலிக்கிட்டு இருந்து நாங்கள் அந்த மழை முடியும் மட்டும் அங்கே இருந்து அந்த தூவியை பார்த்துட்டு தான் வந்து நாங்கள். எல்லாளன் வந்து இலங்கைக்குரிய ஒரு மன்னன், தமிழ் மன்னன். இலங்கையிலே குறிப்பாக வடமாகாணத்தில் உள்ள பூநகரியைச் சேர்ந்த ஒரு குறுநில மன்னன். குட்டகைமுனு வந்து ஒரு வாலிபன், ஒரு இளம் வாலிபன். ஆனால் எல்லாளன் வந்து கிட்டத்தட்ட 70 வயதுக்கு மேற்பட்ட ஒரு முதியவர். ஆகவே இவர்கள் இருவரும் நேரடி யுத்தம் புரியும் போது துட்டகைமுனு தான் வெல்வார் என்று எல்லாருக்குமே தெரியும். ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா எங்களது தமிழ் மன்னன் எல்லாளனுடைய சமாதி அமைந்துள்ள இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு பின்னால் ஒரு இடம் தெரியுது பாருங்க, ஒரு தூவி மாதிரி. அந்த இடம்தான் வந்து எல்லாளன் சமாதியாக கருதப்படுது. இது வந்து அனுராதபுரத்தில் அமைஞ்சிருக்கு. இதை பார்க்குறதுக்காண்டி என்னென்னா நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து பைக்கில் இங்கே வந்திருக்கிறோம். இந்த வீடியோவில் வந்து இந்த தூவியை பார்க்க வந்த பயணத்தை தான் நாங்கள் வீடியோவை இதில் நினச்சிருக்கிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினாக்கள் இந்த வீடியோவுக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து என்னுடைய அடுத்த வீடியோக்கள் நான் வந்து போடுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னா இலங்கையில் அனுராதபுரத்தில் எல்லாளன் சமாதிக்கு அருகிலாக நிற்கிறேன். நீங்களும் இந்த இடத்துக்கு வரணுமெண்டா அனுராதபுரம் வந்துட்டு கூகுள் மேப்பில் போய் எல்லாளன் சமாதி என்று சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது. தக்கின தூபி, அதாவது தக்கின ஸ்டூபா, இந்த கூகுள் மேப் ஸ்க்ரீன்ஷாட்டில் அந்த பேர் இருக்குது, அதை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனுராதபுரம் டவுனில் இருந்து உங்களுக்கு அந்த இடத்துக்கு வர்றதுக்கான பாதையை காட்டும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாம். புனிதமான இடம் என்றால வந்து ஆர்மி வந்து செக்யூரிட்டி மாதிரி இதில் பாதுகாப்புக்கு இருக்கிறேன். அவையில் எங்களுக்கு எந்த வித உடையூறும் விளைவிக்க மாட்டோம்னா அவையில் தாண்டி இப்படி கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா நாங்கள் இந்த தூவியை அடைஞ்சிடலாம். நாங்கள் போன அன்றைக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அனுராதபுரத்தில் ஒரு மழையான நாளாக தான் இருந்தது. நாங்கள் அந்த தூவிக்கு கிட்ட வந்தோன்னே கடும் மழையும் புயல் மாதிரியும் காற்று வீச வலிக்கிட்டு இருந்து நாங்கள் என்னென்னா அந்த பக்கத்தில் ஒரு மரம் ஒன்று இருந்தது. அதுக்குள்ளே இருந்து இந்த மழை காற்று எல்லாம் நிற்கும் மட்டும் அதில் நின்று அந்த தூவியை ஃபுல்லாக பார்த்துட்டு தான் வந்தனாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இந்த தூவிக்கும் எல்லாளனுக்கும் இடையிலான அந்த வரலாற்று கதையை வந்து இதில் சுருக்கமாக பார்க்குறது வந்து பொருத்தமாக இருக்கும். அதால் வந்து எல்லாளன் அந்த வீர வரலாற்று கதையை வந்து இப்போ சுருக்கமாக இதில் பார்ப்போம். எல்லாளன் என்னென்ன பற்றி சொல்லணுமெண்டா கிட்டத்தட்ட 44 ஆண்டுகள் வந்து இலங்கையின் அனுராதபுரத்தை தலைநகரமாக கொண்டு இலங்கையின் அனைத்து மக்களின் ஆதரவையும் பெற்று நீதியானவும் திறம்பட்ட ஒரு ஆட்சியை நடத்திய தமிழ் மன்னன். இந்த தகவல்களை எது கூறுதுண்டா சிங்கள பௌத்தம் சார்பான இலங்கையின் வரலாற்று நூலான மகாவம்சம் கூறுகிறது. வேற மகாவம்சம் என்ன சொல்லுதுண்டா எல்லாளன் வந்து ஒரு சோழ மன்னன், இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு படையெடுத்து அனுராதபுரத்தை கைப்பற்றி இலங்கையை ஆட்சி புரிந்த மன்னன் சொல்லுது. ஆனால் வேறு சில தகவல்கள் இப்படி சொல்லுது. என்னென்னா எல்லாளன் வந்து இலங்கைக்குரிய ஒரு மன்னன், தமிழ் மன்னன். இலங்கையிலே குறிப்பாக வடமாகாணத்தில் உள்ள பூநகரியைச் சேர்ந்த ஒரு குறுநில மன்னன். பிற்காலத்திலே வந்து அனுராதபுரத்தை கைப்பற்றி ஆட்சி நடத்தினார் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு சிறப்பான ஆட்சியை வந்து எல்லாளன் வந்து அனுராதபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது இலங்கையின் தெற்கு பகுதியை வந்து கவந்திச என்ற மன்னன் வந்து ஒரு சிங்கள மன்னன் வந்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகன் தான் வந்து துட்டகாமினி என்று அழைக்கப்படுற துட்டகைமுனு. துட்டகைமுனுக்கு ஒரு ஆசை இருந்தேனடா தனது ராஜ்யத்தை வந்து விரிவுபடுத்தணுமென்று. அதற்காக முதல் நடவடிக்கையாக என்ன செய்கிறாருண்டா தென்பகுதியில் உள்ள பல சிற்றரசுகளை வெற்றி பெறுகிறார். அதற்கு அடுத்து என்னென்னா வடக்கு நோக்கி படையெடுத்து எல்லாளனுடன் போர் புரிந்து அனுராதபுரத்தை கைப்பற்றுவது அவருடைய எண்ணம். இந்த எண்ணத்தை வந்து அவருடைய தந்தையான கவந்திசாவிடம் அவர் சொல்கிறார். கவந்திசா வந்து இதுக்கு உடன்படவில்லை. அதற்கு வந்து 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று வந்து எல்லாளன் வந்து அனைத்து இன மக்களாலும் வந்து ஆதரவு பெற்ற ஒரு மன்னன், நீதியாக ஆட்சி புரிகிற ஒரு மன்னன். 2வது காரணம் சொல்லப்படுகிறது என்னென்னா எல்லாளனுடைய படைபலம். 2 காரணங்களாலும் வந்து என்னென்னா கவந்திச மன்னன் துட்டகைமுனுடைய அந்த எண்ணத்தை வந்து நிராகரிக்கிறார். இதால் வந்து என்னென்னா துட்டகைமுனு என்ன செய்கிறான்டா சாரிகள் வளையல்கள் என்பவற்றை ஒரு பார்சல் செஞ்சு தனது தந்தையான கவந்திசைக்கு அனுப்பி வைக்கிறார். இதை பார்த்து கோபமடைந்த கவந்திச துட்டகைமுனுவை பிடித்து வருமாறு காவலாளிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறார்.
இதனால் வந்து காட்டிலே ஒளிந்து வந்து துட்டகை முனு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். காலங்கள் செல்ல வந்து கவந்திசை இறக்கிறார். துட்டகை முனு மீண்டும் வந்து ஆட்சியை பிடிக்கிறார். பின்பு வந்து என்னென்னா மீண்டும் தனது ராட்சிய எல்லையை விரிவுபடுத்தும் நோக்கத்தோடு எல்லாள மன்னனோடு போர் விடுவதற்காக மிகப்பெரிய ஒரு படையை திரட்டி கொண்டு வடக்கு நோக்கி படையெடுக்கிறார். இந்த படையை வந்து எல்லாளனுடைய மிகப்பெரிய படையும் வந்து எதிர்த்து போரிடுகிறது. ஒரு கட்டத்தில் என்னென்றால் நிறைய உயிர் சேதங்கள் பொருட்சேதங்கள் ஏற்படுகிறது. வெற்றியை தீர்மானிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் என்ன நடக்குதுன்றா துட்டகை முனு ஒரு அறிவிப்பு விடுகிறார். அதாவது வந்து படைகள் இல்லாமல் தானும் எல்லாள மன்னனும் வந்து நேரடி யுத்தத்தில் ஈடுபடுவோம், அதில் வெற்றி பெறுபவர்கள் வந்து இந்த யுத்தத்திலே வெற்றி பெற்றதாக எடுத்துக்கொள்ளலாம் என்ற மாதிரி ஒரு அறிவிப்பு விடுறார். எல்லாளனும் அதற்கு சம்மதிக்கிறார். ஆனால் இதில் ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்கணும் என்னென்னா, இந்த டைமில் வந்து துட்டகை முனு வந்து ஒரு வாலிபன், ஒரு இளம் வாலிபன். ஆனால் எல்லாளன் வந்து கிட்டத்தட்ட 70 வயதுக்கு மேற்பட்ட ஒரு முதியவர். ஆகவே இவர்கள் இருவரும் நேரடி யுத்தம் புரியும் போது துட்டகை முனு தான் வெல்வார் என்று எல்லாருக்குமே தெரியும். இருந்தும் வந்து எல்லாளன் இந்த யுத்தத்துக்கு சம்மதிக்கிறார். இருவரும் நேரடியாக மோதுகிறார்கள். அதிலே எல்லாளன் இறந்து போகிறார். எல்லாள மன்னனுடைய இறப்புக்கு பிறகு வந்து துட்டகை முனுவை வந்து ஒரு குற்ற உணர்வு சூழ்ந்து கொள்ளுது. ஏனெண்டா வந்து எல்லா மக்களின் நன்மதிப்பை பெற்ற ஒரு மன்னனை கொன்று விட்டோம், அதுவும் ஒரு முறையற்ற முறையிலே கொன்று விட்டோம் என்று அவருக்கு ஒரு குற்ற உணர்வு உருவாகிறது. அதனால் வந்து அந்த எல்லாளன் இறந்த இடத்திலே வந்து எல்லாளனுக்கு ஒரு சமாதி ஒன்றை உருவாக்குறார். மற்றது அந்த சமாதி வழியாக போகின்ற அனைவரும் அரசர்கள் உட்பட அவ்வழியிலே இறங்கி வந்து அச்சமாதியை வணங்கி விட்டு செல்ல வேண்டும். மற்றது ஏதாவது மேளவாத்தியங்கள் இசைத்தால் அவற்றை வந்து அவ்விடத்திலே இசைக்காது, அதை கடந்து இசைக்க வேண்டும் என்று ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். வரலாறு இவ்வாறு இருக்கு. 1948ஆம் ஆண்டு கலாநிதி சரணத் பிரணவிதான் என்பவர் இந்த சமாதி வந்து எல்லாளனுடைய சமாதி அல்ல, துட்டகை முனுடைய சமாதி என்று ஒரு சர்ச்சையை கிளப்புகிறார். அந்த சர்ச்சை வந்து இப்போ வரை நீண்டு கொண்டு போகுது. எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து எல்லாளனுடைய சமாதி. நாங்கள் வந்து வேறு இடங்களுக்கு சுற்றுலா போகிற மாதிரி இந்த இடத்துக்கும் வந்து சுற்றுலாக்கள் வர வேண்டும், இப்படியான வரலாறுகளை பாதுகாக்க வேண்டும். மற்றது இந்த வரலாறுகளை எங்களோட எதிர்கால சந்ததிகளுக்கும் கடத்த வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.